அதுதான் தேர்தல் அறிக்கையில சொன்ன திட்டம். இந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டம்லாம் தேர்தல் அறிக்கையில சொல்லாத திட்டம், அதை நிறைவேற்றிருக்கிறோம். இன்னொரு முக்கியமான திட்டம் நம்முடைய தேர்தல் அறிக்கையில சொன்ன திட்டம் 2023 ஆண்டு செப்டம்பர் மாசம் 15ஆம் தேதி பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நாள்ல தலைவர் அவர்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண திட்டம். அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இதுல முதல் கட்டமா ஏற்கனவே பாத்தீங்கன்னா 1,20,00,000 மகளிருக்கு தமிழ்நாடு முழுக்க செப்டம்பர் மாசம் 2023 ஆண்டு ஆரம்பிச்ச திட்டம். இப்போ 2025 ஆண்டு செப்டம்பர் மாசம் ஒவ்வொரு மகளிருக்கும் தலைவர் அவர்கள் 24,000 ரூபாய் கொடுத்திருக்கிறாரு. 1,20,00,000 மகளிருக்கு. நான் பல மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் போவேன். நான் வாரத்தில் அப்படி ஒரு 4-5 நாள் வெளியூர்ல தான் இருப்பேன். நான் வெறும் சனிக்கிழமை மட்டும் வெளில வர மாட்டேன். ஞாயிற்றுக்கிழமை கூட வெளில சுத்திட்டு தான் இருப்பேன். இன்னைக்கு என்ன கிழமை கூட எனக்கு தெரியாது. இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா தெரியாது. நான் அதை கிழமை பார்க்க மாட்டேன். நான் பல மாவட்டங்களுக்கு போகும்போது அங்க கூட்டமா மக்கள் நிற்பாங்க, மனுக்களோட நிற்பாங்க, தாய்மார்கள் நிற்பாங்க. வண்டியை நிப்பாட்ட சொல்லுவேன். நிறைய பேர் மனுக்கள் கொடுப்பாங்க. இளைஞரணி செயலாளர் இருக்கும் போது கொஞ்சம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் சட்டமன்ற உறுப்பினர் போது கொஞ்சம் அதிகமாச்சு. அப்புறம் தலைவர் அமைச்சர் பொறுப்பு கொடுத்தோன்னே மனுக்கு அதிகமாச்சு. அப்புறம் துணை முதலமைச்சர் இப்ப வண்டியில வந்து மனு வைக்கிறதுக்கு இடம் இல்லை. இருந்தாலும் நான் நிப்பாட்டி பொறுமையா அவங்க கிட்ட பேசி அந்த அக்காக்களை பார்த்து சகோதரிகளை பார்த்து பேசுவேன். சிலர் சிரிச்ச முகத்தோட வரவேற்பாங்க. அப்பதான் நான் நிற்பேன் அப்படின்ட்டு. அதுவும் குறிப்பா 14ஆம் தேதி, 15ஆம் தேதி, 16ஆம் தேதி இந்த 3 தேதியில போனீங்கன்னா தைரியமா போலாம். ஏன்னா அந்த 3 நாள்ல தான் பேங்க் அக்கௌண்ட்ல 1000 ரூபாய் வரவு வச்சிருவாங்க. போய் அவங்க கிட்ட கேட்பேன். மத்த நாள் நிக்க மாட்டேன்னு கேட்காதீங்க, தினமும் நின்று கேட்பேன். அவங்களோட குறைகளை கேட்பேன், மனுக்களை வாங்குவேன். என்னால செய்ய முடிஞ்சதா அந்த ஆட்சி தலைவரை அங்க இருக்கக்கூடிய அமைச்சரை கூப்பிட்டு பேசுவேன். அப்போ பல பேர் பாராட்டுவாங்க, வாழ்த்துவாங்க, சொல்லுவாங்க, தம்பி அப்பாட்ட சொல்லிடு வந்துருச்சு 1000 ரூபாய் வந்துருச்சு, தேங்க்ஸ் அப்படின்னு கும்பலா கூப்பிட்டு பேசியிருக்காங்க, வாழ்த்தி இருக்கிறாங்க. கேட்பேன், என்னக்கா பண்ணீங்க 1000 ரூபாய் உங்களுக்கு எப்படி பயன்படுது? 90% பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, மருத்துவ செலவுக்கு பயன்படுத்துப்பா, மாத்திரை வாங்குறேன், உடம்பு சரியில்லை மாத்திரை வாங்குறேன், குழந்தையோடைய பேத்தியோடைய பேரனுடைய கல்வி செலவு, நோட்டு புக் வாங்குறது, பென்சில் வாங்குறது, ஜாமெட்ரி பாக்ஸ் வாங்குறது, இதுக்கெல்லாம் பயன்படுத்துப்பா அப்படின்னு.